கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஆபக்கு 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆபக்கு 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இங்க பக்தன் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என்னோட பலன், தேவன் என் பலன். ஆமென். இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோமா, நம்ம சொல்கிறோமா, விசுவாசமாக அறிக்கையிடுறோமா? யோசிங்க. என்னால் இது முடியாது, இந்த வேலையை நான் எப்படி செய்வேன், இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிப்பேன், இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியுமா, இந்த பலவீனம் டாக்டர் சொல்லிட்டாங்களே என்னால் முடியுமா? இங்கே வசனம் சொல்லுது, பக்தன் சொல்கிறாரு கர்த்தர் என் பலன். ஆமென். அந்த பக்தனுக்கு கர்த்தர் பலனாக இருந்தார். உங்களுக்கு இருக்க மாட்டாரா? கொஞ்சம் யோசிங்க. அவர் உங்களுக்கும் பலனாகிய கர்த்தர். ஆமென். உங்களுக்கு பலன் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அந்த காரியங்களை நேர்த்தியே செய்து முடிக்க உதவி பண்ணுவார். நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏசுப்பா உங்கள் கூட இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார், உங்கள் பிள்ளைங்களோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து நேர்த்தியாய் செய்வார். விசுவாசமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களோட பயந்து போன இருதயத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார், பயப்படாதே, நான் உன் பலனாக இருக்கிறேன், கலங்காது, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், உன் கூட இருந்து உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன், குடும்பம் மாத்திரம் இல்லை, உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். ஏசுப்பா சொல்கிறாரு. விசுவாசமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசுப்பா நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.